வித்யா குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன், எவ்வளவு வேணாலும் குடிப்பேன். உருப்படாம போயிடு. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படியா? அப்ப சரியா போச்சு, விடு. என்ன சொல்ற? அதான் நீ ஒருத்தர் இருக்கியே, பேருக்கு தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணா இருக்க. உன்னை ஏன் அக்கான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு தெரியுமா? நீ என்ன பார்த்து அசிங்கப்படுற அளவுக்கு நான் என்னடா தப்பு பண்ண? காதல் பாசம் கல்யாணம் இதெல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சுல்ல? குடிச்சிட்டு வந்து இப்படி போலறாத. காதல் பாசம் கல்யாணம் இதோட மதிப்பு உனக்கு தெரியல. சச்சேனன ஒரு பூச்சி மாதிரி பாக்குற. இத காரணமா வச்சு சண்டை போடுறியா? இது வம்பா தெரியல, ஆனா சச்சேனனுக்கு நீ என்ன உயிர். அவர் மனசு பத்தி தெரியுமா உனக்கு? அவன் மனசு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? உன்னை மனசார காதலிச்சிட்டு இருக்கான் அவன். உன்னை மனசுல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய பேரை தான் மனசுல சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு வாசையோட உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தான். அப்படிப்பட்டவரை என்ன பண்ண நீ? வித்யா வாயை மூடு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சச்சிதானந்தனை பத்தி நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஆஹா, எவ்வளவு சுலபமா சொல்லிட்டல. முடிஞ்சு போன கதையாமே. அந்த குடும்பம் நமக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்குன்னு மறந்து போயிட்டியா? அவங்க அப்பா நமக்கு செஞ்ச உதவிக்கு நம்ம சாகுற வரைக்கும் அவருக்கு நன்றி கடன் செலுத்தி ஆகணும். ஆனா அவங்க செஞ்ச உதவிக்கு பதிலுக்கு நீ என்ன செஞ்ச? தூ, நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. நீ பண்ணது கீழ்த்தரமான வேலை. நீ சொல்ற மாதிரி கீழ்த்தரமான வேலை நான் என்னடா பண்ணேன்? சொல்லுடா வித்யா. சொல்றதுக்கு எனக்கு வாய் வரல. சச்சன் அல்பாயுசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துல கல்யாணம் வேணா நிறுத்திட்டீங்களே, பாதியிலே நீ அவரை கைவிட்டுட்ட. வாழ்க்கையில ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நாம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்காம நம்மள நேசிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் வாழ்க்கை பூரா அவங்க நம்மள சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஆனா இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ ஒரு சுயநலக்காரி. சச்சி உன்னை மனசார விரும்புறான்னு தெரிஞ்சும் ரொம்ப நாளா அவன் உயிரோட இருக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் தூக்கி எரிஞ்சிட்டியே, நீ பண்ணது சரியா? உனக்கு மனசாட்சின்னு கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லு. வித்யா நீ ரொம்ப தப்பா பேசுற. எல்லைய மீறி போயிட்டு இருக்க. என்ன பேசுறன்னு யோசிச்சு பேசு. ஆமா, நீ கடவுளை வேண்டலனாலும் உனக்கு தீர்காயுசு கொடுத்திருக்காங்களா, அந்த அகங்காரத்துல பேசுற நீ. ஒருவேளை நீ சச்சி இடத்துல இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாரு. ஒருவேளை நீ அல்பாயுசுன்னு தெரிஞ்சு ஒரு மாசத்துல நீ செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணி? என்னடா சொன்ன சுந்தரிய பார்த்து வெக்கமா இல்ல உனக்கு? உன்னை என் புள்ளன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குடா. இப்படி எல்லாம் பேசுன உன்னை கொன்னுடுவேன். விடுங்க, குடிச்சிட்டு வந்து லூசு மாதிரி கத்திட்டு இருக்கான். நீங்க இந்த குடும்பத்தோட நிம்மதியை குழி தோண்டி புதைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? தினம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சண்டை போடுற. குடிச்சு குடிச்சு ஏன்டா இப்படி கெட்டு போற? ஏன்டா தினம் இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்ல கலாட்டா பண்ற? இது பாருங்க, நான் பேசுறதெல்லாம் உண்மை. அது உண்மையை சகிச்சுக்க உங்களால முடியல. உங்களை அப்பான்னு சொல்லிக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. வித்யா உன கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சும்மா இரு. சுந்தரி அவனை உள்ள கூட்டு போ. மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன். நீ ஒரு லாய்க்கு இல்லாதவன் இந்த பூமிக்கு ஒரு பாரம். குடும்பத்தலைவன் தூ. கட்டின பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்லன்னு அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துட்டு ஊரெல்லாம் சுத்துறாரு. ஒரே குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகிறதெல்லாம் போதும். இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் மொத்தத்துல தோத்து போயிட்டேன். யாருக்கு எத்தனை வருஷம் விதி எழுதிருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாரும் எப்படி வேணுமோ அப்படியே வாழ்ந்துகிட்டோம். நீ விட்டுரு. சாஸ்திரி ஐயா, கவலைப்படாதீங்க. அந்த அம்மனுக்கு விருப்பமில்லாத காரியம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. அதனால தான் நம்மளை எச்சரிக்கை பண்ற மாதிரி இப்படி பண்ணியிருக்கா. நம்ம கோவிலுக்கு அம்மனை தேடி வந்தவங்களுக்கு அவ தரிசனம் கொடுக்காம இருக்காளே. இந்த அம்மனை தரிசனம் பண்றதுக்காக பக்தர்கள் சாப்பாடு தூக்கம் இல்லாம எவ்வளவு ஆர்வமா காத்து கிடந்தாங்க. அம்மனை தரிசனம் பண்ணாம சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதத்தில் இருக்காங்க. பாவம், எவ்வளவோ தூரத்துல இருந்தெல்லாம் வர்றாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கிட்ட போய் சொன்னா நம்ம கோவிலுக்கு தான் அது பெரிய அவமானம் ஆயிடும். நாளைக்கு அது பிரச்சனையாகவும் ஆயிடும். அப்புறம் கோவிலை இழுத்து மூட வேண்டியதுதான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு, அப்புறம் இப்பதான் நடக்குது. இனிமேலாவது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். திருவிழா நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீசக்கரம் மேல வர்றதுக்கான உற்சவம் நடத்துறதுக்கான நேரமும் வந்தாச்சு. இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஆச்சுன்னா அது கஷ்டமா இல்லையா? இதுவும் ஒரு வகையில நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க சாஸ்திரி ஐயா. இனிமே இங்க வர்ற பக்தர்கள் எந்த ஒரு தீட்டும் விழிப்பும் இல்லாம இங்க வரணும்னு எச்சரிக்கையா இருப்பாங்க. திருவிழால இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும் இல்ல. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க சாஸ்திரி ஐயா. நான் கர்ப்ப கிரகத்தோட கதவை திறக்கிறேன். எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். சரி, திறங்க.
என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு? யாருமே சாப்பிடாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சுந்தரி, ம் உனக்கு அப்பா மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்குல்ல? நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னா என் வார்த்தையை நீ நிச்சயம் நம்புவல்ல? இப்ப என்ன ஆச்சுப்பா? எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க என்னோட செல்ல பல எனக்காக என் சந்தோஷத்துக்காக என்னெல்லாமோ நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்படின்னா இந்த ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி செய்வியா செல்லம்? இந்த அப்பாவுக்காக. சரிப்பா. ஆ, இனிமேல இருந்து நீ அந்த அம்மனை திட்டக்கூடாது. அவ மேல பக்தியை வளர்த்துக்கணும். அவ மேல வெறுப்பையும் கோபத்தையும் காட்டக்கூடாது. ஆமா சுந்தரி, அம்மனுக்கு நீ பக்தியோட பூஜை பண்ணணும். முன்னாடி துர்கா பூஜை பண்ணியே எவ்வளவு நல்லா இருந்தது. அம்மனை மனசார நம்பு. அம்மா அப்பாக்காக இது கூட பண்ண மாட்டியா? அக்கா, இது வரைக்கும் நான் உன்னை எதிர்த்து பேசினது கிடையாது, உன் வார்த்தை மீறினதும் கிடையாது. இந்த ஒரு வாட்டி என் பேச்ச கேளுக்கா. இனிமேலாவது அம்மனுக்கு பூஜை பண்ணு. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கு சரியான நேரம் வந்திருக்கு. உங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும், ஆனா அதை ஒத்துக்க தான் நீங்க யாரும் தயாரா இல்ல.